ஹாய், வெல்கம் டு லங்கா லூப் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளை தந்துட்டே இருங்க. வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம். ஒரு உயிரை பலிக்கடாவாக்குறது அல்லது உயிரின்னு எடுக்கிறது எந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது விலங்குத்தன்மையான ஒரு செயற்பாடா இருக்கு. அப்படியான ஒரு சம்பவங்க பெத்த தாகிய பிள்ளையை கொல்ல முடியுமா? அப்படியான ஒரு சம்பவம் அனுராதபுரம் தலாவ பகுதியில ஒரு தாய் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ அவங்களும் அந்த பிள்ளையோட இல்ல, 2 பேருமே இப்போ உலகத்தை விட்டே பிரிஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தாய், அதுவும் அனுராதபுரம் பிந்துன்கட ஹிதோகம பிரதேசத்துல வசிக்கக்கூடிய 39 வயதான தாய் தான் இந்த விபரீதமான முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் பிறந்து 2 வயசையான அந்த பச்சிளம் பெண் குழந்தைய கொலை செஞ்சுட்டு அவங்களும் பெட்ரோலை ஊற்றி தன்னுடைய உயிரையும் மாய்ச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? குடும்ப வறுமையா காரணம் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க பிந்துன்கட பகுதியில நுண்கடன் வழங்கக்கூடிய சங்கத்துல பொருளாளரா பணிபுரிஞ்சு வந்திருக்காங்க ரொம்ப காலமா. இந்த நிலையில அங்க சேமிக்கப்பட்ட பணத்துல பணம் குறைவா இருக்கு அப்படின்னு சங்க உறுப்பினர்கள் ஒரு குழுவினர் அவரை பத்தி குற்றம் சாட்ட, இன்னும் ஒரு குழுவினர் நேரடியாகவே நீதான் பணத்தை திருடி இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. அதனோடு சேர்த்து சும்மா இல்லாம போலீஸ்லயும் முறைப்பாடு கொடுத்துட்டாங்க. இதனால மன விரக்தி அடைஞ்ச அந்த பெண் குழந்தையை கொன்னுட்டு அவங்களும் உயிரை மாய்ச்சிருக்கலாம் அப்படின்னு போலீசார் இப்போ சந்தேகப்படுறாங்க. இந்த சம்பவம் தொடர்பா போலீசார் மேலதிக விசாரணைகளையும் நடத்திட்டு வர நிலையில இந்த 2 பேரோட சடலங்களும் தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரேத அறையில வைக்கப்பட்டிருக்கு. மேலதிக விசாரணைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்படியான விபரீத முடிவுகள் தொடரக்கூடாது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.